தூய்மையான ஆட்சி விஜய் தான் கொடுப்பார் அப்படின்னா, அப்போது ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது, எம்ஜிஆர் கொடுத்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தது, ஒரு அமைச்சராக இதை வந்து நம்ம இந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரி அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க. அப்போ என்னென்னா முழுக்க அந்த ஒரு கண்டென்ட், கமர்ஷியல் கண்டென்ட் அது வந்து ஹிட் ஆகணும், அது பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் வந்து விஜய் இது வரைக்கும் போய் கொண்டிருந்தார். இப்போ திடீர்னு வந்து ஒரு புனிதமான ஆட்சி, ஒரு தூய்மையான ஆட்சியை நான் தர்றேன் அப்படின்னா இதை வந்து யாருமே விஜய் கூட இருக்கிறவங்களே யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த ரசிகர்களை கவர்ந்தால் போதும், அந்த ரசிகர்களுக்கு அரசியல் எதுவுமே தெரியாது. அந்த ரசிகர்களுக்கு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு நாள் ஃபைட் பண்ணால், ஒரு நடிகை நின்று ஒரு டான்ஸ் ஆடினா எல்லோரும் நம்ம பக்கம் வந்துடுவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம வந்து முதலமைச்சர் ஆகலான்னு விஜயும் ஒரு தப்பு கணக்கு போடுறாரு. அப்ப இந்த முரண்பாடை எப்படி பார்க்கணும்? செங்கோட்டையன் அதிமுகவை அசிங்கப்படுத்துகிறார் அப்படி பார்க்கணுமா? செங்கோட்டையன் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொண்டார் அப்படி பார்க்கணும்? தன்னைத்தானே அவர் அசிங்கப்படுத்துவார், பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறார். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் தாவேக்கால போய் சேர்ந்த பிறகு தூய்மையான ஆட்சி தாவேக்காலால் விஜய்னால் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்பலாமா அல்லது இது எப்படி இதை புரிஞ்சுக்கணும், எப்படி எடுத்துக்கணும்? அதாவது இவ்வளவு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பயணித்த அந்த கட்சிக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு இன்றைக்கி பாருங்கள் அந்த பயணத்தையே இழிவுபடுத்தியிருக்கிறார் அவர். இந்த செங்கோட்டையனுடைய அரசியல் தூய்மையான ஆட்சி விஜய் தான் கொடுப்பார் அப்படின்னா, அப்போது ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது, எம்ஜிஆர் கொடுத்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தது, இவர் அமைச்சராக இருந்தார். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சரி, தூய்மையான ஆட்சி அப்படின்னா விஜய் வந்து தன்னுடைய ஒரு நடிகராக ஒரு ஆக்டிங் கேரியரில் அவர் வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? விஜயகாந்தாவது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக எவ்வளோ விஷயங்களை சினிமாவில் வந்து வசனங்களாக பேசியிருக்கிறாரு, லஞ்சம் ஊழலுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, நாட்டுக்காக பேசியிருக்கிறார், இராணுவத்துக்காக பேசியிருக்கிறாரு. விஜய் வந்து முழுக்க பணம் சம்பாதிப்பதற்காக ஒன்லி கமர்ஷியல் கண்டென்ட்டை தவிர வேறு ஏதாவது விஜய் செஞ்சுருக்கிறாரா? இப்போ விஜய் +2 மாணவிகளுக்கு அந்த பரிசு தொகை ஊக்கத்தொகை கொடுத்தாரு, அது வந்து அரசியலுக்கு வராதுங்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டது. அது அப்படி தான் பார்க்கணுமா? விஜய் வந்து எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அல்லது எப்போ அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரோ அப்போது இருந்தான் இந்த பொது வாழ்க்கையிலே அவர் வந்து ஈடுபடுறார். பொது வாழ்க்கையில் இன்னும் அவர் இறங்கவே இல்லை, பொது வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபடவே இல்லை. அந்த அரசியலில் ஒரு அரசியல் செயல்பாடுகளுக்கு அவர் அதை ஸ்டார்ட் பண்ணுற அந்த புள்ளியே எங்கேருந்து வருதுன்னா, அரசியலுக்கு வரணும்னு அவர் எங்கே நினைக்கிறாரோ அப்போது இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய ஆக்டிங் கரியரில் அவர் ஒரு பெரிய நடிகராக, உச்ச நடிகராக இருந்தபோது இதை வைத்தான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சார். அந்த கண்டென்ட், அவர் கொடுத்த கண்டென்ட் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு சமூக பார்வைன்னு ஒன்று இருக்கா? விஜயினுடைய நடிப்பில் ஒரு படத்தில் ஏதாவது இருக்கா? சரி, இவ்வளவு படம் வச்சுருக்கக்கூடிய விஜய் வந்து ஏதாவது அவருடைய ஓனாக ஒரு தொகையை போட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு மக்களுக்கு சமூக விழிப்புணர்வு கொடுக்குறோம், ஒரு போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நான் தர்றேன். அந்த லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரி அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க. அப்போ என்னென்னா முழுக்க அந்த ஒரு கண்டென்ட், கமர்ஷியல் கண்டென்ட் அது வந்து ஹிட் ஆகணும், அது பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் வந்து விஜய் இது வரைக்கும் போய் கொண்டிருந்தார். இப்போ திடீர்னு வந்து ஒரு புனிதமான ஆட்சி, ஒரு தூய்மையான ஆட்சியை நான் தர்றேன் அப்படின்னா இதை வந்து யாருமே விஜய் கூட இருக்கிறவங்களே யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ அது முடியாதுங்கிறீங்களா? செங்கோட்டையன் சொன்ன மாதிரி விஜய்னால தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியாது. முதல்ல வந்து இவர் நினைக்கிற மாதிரி அவர் ஆட்சிக்கு வரணும்ல, முதல்ல முதலமைச்சர் ஆகணும், ஆட்சிக்கு வரணும். ஒருவேளை ஆனால் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி தூய்மையான ஆட்சியை கொடுக்க முடியுமா? ஒருவேளை கொடுக்கவில்லை என்றால் செங்கோட்டையனுடைய அந்த முகத்தை எங்கே போய் வச்சுப்பார்? இல்லை, தூய்மையான ஆட்சின்னா அதுக்கு என்ன அளவுகோல்? தூய்மையான ஆட்சின்னா அதுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் வேணும். வெள்ளை சட்டை போட்டுறா தூய்மையான ஆட்சியா? இல்லை எல்லா வீடுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு பேர் தூய்மை? என்ன தூய்மையான ஆட்சிக்கு என்ன அளவுகோல் இருக்குது? மதுவை வந்து ஒழிப்பேன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரா? நான் வந்தால் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுவேன், கல்லுக்கடையை சீமான் சொன்னால் நான் கல்லுக்கடையை திறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை கல்லுக்கடையை நான் திறக்க மாட்டேன், எல்லா மதுவை ஃபுல்லாக தடை செய்வேன், நான் வந்து சிகரெட்டு பீடி சிகரெட்லாம் தடை செய்ய போகிறேன், சூதாட்டத்தை ஃபுல்லாக நான் வந்து தடை செய்ய போகிறேன், நான் வந்து ஆபாசங்கள்லாம் வந்து தடை செய்ய போகிறேன்,
லஞ்ச ஊழல் ₹1 கூட இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்த விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கொள்கைன்னு ஒண்ணுமே சொல்லல. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொள்கை இருந்திருந்தால், எம்ஜிஆருக்கு கொள்கை இருந்தது, அதெல்லாம் படத்துல பயன்படுத்திக்கிட்டாரு. ஒவ்வொரு காட்சியா வச்சுக்கிட்டாரு. விஜய்க்கு அது மாதிரி கொள்கை இருந்திருந்தால் எந்த படத்துலயுமே சிகரெட் குடிச்சிருக்க மாட்டாரு. அட்லீஸ்ட் அரசியலுக்கு வரங்கிற அந்த நினப்பு வந்ததுல, அதன் பிறகு அதாவது குறைந்தபட்சம் கடைசி 4 படங்கள், கடைசி 5 படங்கள்ல கூட குறைந்தபட்சம் சிகரெட் குடிச்சிருக்க மாட்டாரு. ட்ரிங்க்ஸ் மது குடிச்சிருக்க மாட்டாரு. ஆபாசங்களுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டாரு. டபுள் மீனிங் வசனங்களுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டாரு. அப்ப விஜயோட கொள்கையிலேயே, கோட்பாட்டிலேயே இந்த சிந்தனையே இல்லைங்கிறது தானே பொருள். அதுதான் நான் அப்ப எப்படி சொல்றேன். அவரு செங்கோட்டையன் சொல்ற மாதிரி தூய்மையான ஆட்சி மக்களை கொடுக்க வந்து முடியும்? அவ்வளவு முட்டாள்களாக விஜய் நினைக்கிறார். அந்த ரசிகர்களை கவர்ந்தா போதும். அந்த ரசிகர்களுக்கு அரசியல் எதுவுமே தெரியாது. அந்த ரசிகர்களுக்கு டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, ஒரு 4 ஃபைட் பண்ணால், ஒரு நடிகை கூட நின்று ஒரு டான்ஸ் ஆடினா எல்லோரும் நம்ம பக்கம் வந்துடுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடலான்னு விஜயும் ஒரு தப்பு கணக்கு போடுறாரு. கூட இருக்கக்கூடியவர்களும் தப்பு கணக்கு போடுறாங்க. இந்த கவர்ச்சிக்கு வந்து செங்கோட்டையனும் ஆட்பட்டுருக்கிறார். அதுதான் வந்து இந்த மாதிரி. ஏன்னா விஜய் வந்து தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், விஜய்க்கே தெரியும். அதனால தான் அவர் ஆரம்பத்திலே நான் வந்து கூட்டணி, என் தலைமையில் கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் சொல்கிறாரு. இன்றைக்கி விஜய் வந்து தவறாக வழி நடத்தி ஆதவர்ஜுனா போன்றவர்கள் இன்றைக்கி தனியாக வந்து அவர் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு எம்எல்ஏ விஜய் ஜெயிப்பதே ஒரு கடினம்ங்கிற மாதிரி சூழலை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு தூய்மையான ஆட்சியை வந்து விஜய் கொடுப்பார் அப்படின்னா ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம். இப்போ விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறீங்க. ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தாவேக்கா சார்பாக போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? அப்படி ஒரு சூழல் இருக்கா? இதை வந்து முதல்ல தாவேக்காவினர் ஏற்றுக்குவாங்களா? தாவேக்காவினர் செங்கோட்டையில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் யாருமே இல்லையா? நீங்க சொல்றதுக்காக வந்து ஜென்சி கூட்டத்துல ஒரு பூமர் அங்கிள் அப்படின்னு செங்கோட்டையனை சில பேர் விமர்சனம் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கு இப்போ நீங்க சொல்றது. இல்ல, குடும்ப ஆட்சின்னு சொல்லி சொல்றாரு யாரு? விஜய் வந்து திமுகவை குடும்ப ஆட்சிங்கிறாரு. அமைச்சர்கள் எல்லாம் வந்து குடும்பத்தை வந்து அரசு ஈடுபடு. இப்போ இது செங்கோட்டையனுக்கு மீண்டும் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் சீட் கொடுக்குறதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரிசு அரசியல் மாதிரி தானே? ஏன் அது கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? அப்போ விஜய் வந்து செங்கோட்டையன் சீட்டு தர முடியாது அவரால் சொல்ல முடியுமா? செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் சீட்டு இல்லைன்னு விஜய் சொல்ல முடியாது. அதே போல் இங்கே தான் நான் போட்டிடுவேன்னு இப்போ என்னென்னா ஒரு பெரிய ஒரு முரண்பாடு. செங்கோட்டையன் போய் 40 வருஷமாக அதிமுகவில் இருந்துட்டு அவர் போய் தாவேக்கால போய் சேர்ந்தது, அதே மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கும், இது எல்லாமே பெரிய முரண்பாடு. அப்போ ஜெயலலிதா எப்படி பார்க்கணும்? செங்கோட்டையன் அதிமுகவை அசிங்கப்படுத்துகிறார் அப்படி பார்க்கணுமா? செங்கோட்டையன் தன்னைத்தானே அசிங்கப்படுத்தி கொண்டார் அப்படி பார்க்கணுமா? தன்னைத்தானே அவர் அசிங்கப்படுத்தி ஒரு பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை வச்சுட்டு அங்கே போய் உட்கார்றாரு. எத்தனை நாளைக்கு அவர் இது என்ன லாஜிக்கல்? அதை என்ன லாஜிக்கே இல்லை. எத்தனை நாளைக்கு அந்த புகைப்படத்தை அவர் வச்சிருப்பார்? அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து எம்ஜிஆர் புகைப்படம், ஜெயலலிதா புகைப்படத்தை, விஜய் புகைப்படத்தை போட்டிருக்கிறார். விஜயே ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை பயன்படுத்தலை இது வரைக்கும். இவர் வந்து பயன்படுத்தி எத்தனை நாளைக்கு அவர்கள் இதை அனுமதிப்பாங்க? அப்போ பொருந்தாத ஒரு கூட்டணி நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுபோல் ஒரு பொருந்தாத ஒரு கட்சியில் போய் இவர் போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்துருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூட ஆதவர்ஜுனா தாவேக்கோட கட்சி துண்டை தோளில் போடுறாரு. ஆனால் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவர் உருவி எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் யாரோ இதை கேட்குறாங்க, ஆதவர்ஜுனா அவங்கள சமாதானப்படுத்துறாரு, இல்லை வேணாம் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ தாவேக்கா கட்சி துண்டை கூட கட்சியில் சேர்ந்த பிறகும் கூட செங்கோட்டையன் போட தயாராக இல்லை அப்படின்னா இது ஸ்லீப்பர் செல் மாதிரி பார்க்கணுமா, அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அவர் செங்கோட்டையன் வந்து திமுகவிற்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. திமுக தான் ஐடியா கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் இங்கே வர்றதை விட தாவேக்காவுக்கு போய் கொஞ்சம் வாக்குகளை, அதிமுக வாக்குகளை நீங்கள் பிரிஞ்சா நாங்கள் வந்து எளிதாக வெற்றி பெறலாம் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இப்போ ஆமன்னா சொல்லுவார், இல்லைன்னு தானே சொல்லி ஆகணும். இதுதான் அவருடைய பிளான். அவருடைய பிளான் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு 2 கண்ணு போனாலும் போல எதிரிக்கு 1 கண்ணு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு எடப்பாடி அவர்களை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன வேணாலும் முடியாது, எதுவுமே ஆக போகுது. எடப்பாடி அவர்களை செங்கோட்டையனால வீழ்த்த முடியாது. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலேயாவது ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்ப்பதற்காக அவர் போய் நிற்கிறாரு. இது வந்து விஜயை விரும்ப மாட்டார். முதல்ல செங்கோட்டையனை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிறுத்தி வெற்றி பெறுவதற்கு விஜயே விரும்ப மாட்டார், கூட இருக்கவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம். விஜய் வந்து எங்கே வந்து எலெக்ஷனில் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு என்ன ஏதுன்னு தெரியலை. நின்று விஜய் ஜெயிக்கணும்ல. ஒருவேளை விஜய் ஜெயிக்க முடியாமல் செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டாரு என்ன பண்ணுறது? அப்போ என்னென்னா முதல்ல இவங்களே ஒரு செங்கோட்டையனை ஜெயிக்க விட மாட்டாங்க. அதே போல் வந்து விஜயும் செங்கோட்டையன் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அப்போ விஜய்க்கு ஈக்குவலான தலைவர் ஆயிடுவான்னு சொல்லி இவர் பயப்படுவார். புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா பயப்படுவாங்க. இப்பவே பயந்து போயிருக்காரு செங்கோட்டையனோட சொல்றாங்க. கட்சிக்குள்ள தாவேக்காக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி
தாவேகாவை மேலும் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த செங்கோட்டையன் போய் சேர்ந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்கிறதுக்கு விஜய் அனுமதிக்க மாட்டாருங்கிறீங்க. ஆனால் செங்கோட்டையனுடைய கோட்டையே கோபிச்செட்டிப்பாளையம் தானே. அந்த கோட்டையை தகர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ எடப்பாடி அவர்களும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் மீட்டிங் போட்டார். இல்லை, எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். அவர் இது வரைக்கும் அதிமுக சின்னத்தில் தான் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு, அதே போல் தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாரு. இதற்கு பிறகு வந்து உண்மையாகவே அது கோபிச்செட்டிப்பாளையங்கிறது அதிமுகவினுடைய கோட்டையா, இல்லை செங்கோட்டையினுடைய கோட்டையா, இல்லை தாவேகாவுடைய கோட்டையாங்கிறது எலெக்ஷன் வந்தால் ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும். இப்போ எடப்பாடி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனோட கோட்டையில் போய் பொதுக்கூட்டம் நடத்திட்டு பேசிட்டு வந்திருக்கார்ல. இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது கோபிச்செட்டிப்பாளையம் யாருடைய கோட்டை? அதிமுக கோட்டையா செங்கோட்டையனுடைய கோட்டையா? கோபிச்செட்டிப்பாளையம் இதுவரைக்கும் வந்து இரட்டை இலை அதிமுகவினுடைய கோட்டையாகத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. செங்கோட்டையனுடைய கோட்டையா இல்லை. அது வந்து இப்போ எலெக்ஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம சொல்கிறது கூட மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் வந்தால் தெரிய போகுது உண்மையாகவே செங்கோட்டையன் செல்வாக்கு மிக்கவா இல்லையான்னு. செங்கோட்டையன் வந்து அந்த தொகுதியில் உள்ள அதிமுகவினரே அவருக்கு எதிராக கடுமையான அதிருப்தியில், ஏன்னா ஒரு குடும்ப ஆட்சி மாதிரி கிட்டத்தட்ட திமுகவில் குடும்ப ஆட்சி நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே போல் ஒரு தொகுதியை வந்து பிடித்து கொண்டு தொடர்ந்து அங்கே யாரையும் வளர விடாமல் அவர் செஞ்சிட்டு இருந்தார். அதனால தான் அவர் நீக்கப்பட்ட உடனே அதை அதிமுகவினரே அதை கொண்டாடினாங்க. எடப்பாடி பழனிசாமி போய் கூட்டம் போடும்போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வந்து சேர்ந்தது. இவருக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிறாரு, ஜெயலலிதா காலத்தில் இருக்கிறாரு. அப்புறம் பிறகு எதற்காக திடீர்னு அவருக்கு பதவிகள் பறிக்கப்படுது, எதற்காக அவர் ஓரங்கட்டப்படுகிறார்? ஜெயலலிதா அவர்களால் அவர் செஞ்ச ஒரு மோசமான செயல்பாடுகள்னால தான் அவர் ஓரங்கட்டப்படுறாரு. அதற்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு மன்னிப்பு இருக்குல்ல, எல்லாருமே தப்பு செஞ்சால் ஒரு மன்னிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை எடப்பாடி கொடுத்த நிலையில் எடப்பாடிக்கே துரோகம் செஞ்சவர், இரட்டை இலைக்கு துரோகம் செஞ்சவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செஞ்சவர் எத்தனை நாள் விஜய்க்கு விசுவாசமாக இருக்க போகிறார்? நிச்சயமாக விஜய்க்கு விசுவாசமாக இருக்க மாட்டார். செங்கோட்டையன் இரட்டை இலைக்கும் ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு சர்க்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவிலிருந்து இன்னும் சில தலைவர்கள் தாவேக்காவில் இணைய போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது எல்லாமே வதந்திகள் தான். ஒரு கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு அந்த கட்சிக்கு எதிராக பல வதந்திகளை பரப்புவாங்க. அது மாதிரியான இப்போ சேர வேண்டியதானே, யார் தடுக்க முடியும்? செங்கோட்டையன் போய் சேர்ந்தார், யாரும் தடுக்க முடிஞ்சதா? அப்போ வந்து விருப்பம் இருந்தால் இப்போ யாருனாலும் போய் சேர முடியும். இது ஜனநாயகத்தில் உள்ள ஒரு விஷயம் தானே. ஒரு கட்சியை பிடிக்கலைன்னா இன்னொரு கட்சியில் போய் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அதிமுகவிலேருந்து யாருமே விலகி போய் வேறு கட்சியில் போய் சேரலையா? ஜெயலலிதா இருந்தபோது யாரும் சேரலையா? கருணாநிதி அவர்கள் இருந்தபோது திமுகலேருந்து விலகி போய் யாரும் மாட்டு கட்சியில் சேரலையா? இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்குது, ஏன் பிஜேபியிலேருந்து யாரும் விலகிறதே இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தணும், அவர் எடப்பாடியை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் வரார், இவர் வரார். யார் தடுத்தா அவங்கள? நீங்கள் போய் இப்போ அதிமுக என்ன ஆளுங்கட்சியாக இருக்குது, அமைச்சர் பதவி அவங்களுக்கு போக போகுது, எதுவும் நீங்கள் சம்பாரிச்சிட்டா இருக்கிறீங்க, எதுவுமே இல்லைல்ல, எதிர்கட்சியாக தான் இருக்குது. போய் யாருன்னா போய் தாராளமாக சேரலாமே. அது வந்து எல்லாமே வதந்திகள் தான். போய் சேரும்போது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா செங்கோட்டையன் மாதிரி அதிமுகவில் இன்னும் சிலர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க, அவங்களாம் வந்து தாவேக்கால சேர போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. அதிருப்தி அப்படிங்கிறதுங்க எல்லா கட்சிகளிலுமே அதிருப்தி வந்து இருக்க தான் செய்யும். திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் திருப்தியாக இருக்கிறாங்களா? பிஜேபியில் இருப்பவர்களெல்லாம் திருப்தியாக இருக்கிறாங்களா? அதிருப்தி எல்லா கட்சியிலும் இருக்க தான் செய்யும். அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை பொறுத்து கொண்டு பொறுமையாக இருப்பாங்க. நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருவேளை அவர்களால் அந்த கட்சியில் பயணிக்கவே முடியல அப்படின்னாலும் கூட ஒதுங்கிடுவாங்க. நான் வந்து அதிமுக தான் என்னுடைய கட்சி, எம்ஜி தான் இரட்டையில் தான் என்னோடய சின்னம், இவ்வளோ நாள் நான் அப்படி தான் இருந்தேன், இதற்கு பிறகு எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் நான் வந்து விலகி போயிடுறேன், எனக்கு இன்னொரு எதிர்கட்சி முகாமில் போய் நான் வந்து சேர்ந்து அந்த கட்சியினுடைய துண்டை அணிவது, அந்த கட்சி கொடியை தூக்குறதுக்கு என்னால் முடியாது. இதுதான் கடைசியாக ஒரு பாமர தொண்டர்கள் இருப்பாங்க, தன்மானத்தோடு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பாமர தொண்டர்கள் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது இதுதான். எல்லா கட்சியிலும் அது அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க. கட்சி தலைமை செய்கிறது பிடிக்கலைன்னா அமைதி ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடிய விதத்தில் போய் இதில் போய் தாவேக்கால போய் செஞ்சுருக்காரு. இது அவருக்கு மைனஸ் தான். அவருக்கு வந்து இது வந்து மைனஸ் தான், அதிமுகவுக்கு ப்ளஸ் தான். இது செங்கோட்டையனை தொடர்ந்து ஓபிஎஸும் தாவேக்கால போய் சேர போகிறாங்கலாம் சொல்கிறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நல்லது, நல்லதா? ஏன்? ஆமாம், ஒரே என்ன சொல்கிறது, ஒரே இதில் எல்லாருடைய ஜோலி முடிஞ்சிடும்ல ஒரே எலெக்ஷனோட. அதனால் செங்கோட்டையனாவது பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். ஓபிஎஸ் நிலைமை இன்னும் ரொம்ப பரிதாபம். எங்கேயும் சேரவும் சொல்கிறீங்க, எங்கேயும் போய் செங்கோட்டையனாவது நீங்கள் சொல்வது மாதிரி ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டாவது உறுதி பண்ணிட்டாரு. எம்எல்ஏ சீட்டை வெற்றியை நான் சொல்லலை, சீட்டாவது உறுதி பண்ணிட்டாரு. இவருக்கு பன்னீர்செல்வத்துக்கு அது கூட இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறாரு. ஏன்னா என்னென்னா ஒரு கட்சியினுடைய தலைமை இருக்குன்னா அந்த தலைமை கட்டுப்பட்டு இருக்கணும்.
தலைமைக்கு எதிராக இப்போ இவங்கெல்லாம் கட்சியில் சேர்க்கவும் முடியாது. அதிமுகவில் சேர்த்தாலும் அந்த கட்சிக்கு எதிராக தான் இவங்க செயல்படுவாங்க. திரைமறைவில் செயல்படுவாங்க. கட்டி சொத்துக்களை பெருச்சாளி விட்ட மாதிரி இவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருந்துட்டு கட்சியை சிதைக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் தான் அதிமுகவுக்கு. அதனால் இந்த எலெக்ஷனில் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு பிஜேபி வந்து இவரெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, செங்கோட்டையனோ இவங்க யாரையும் பெருசாக அவங்க எடுத்துக்க போகிறதில்ல. அவங்க நேரடியாக அதிமுக தலைமை யாருக்கோ அவங்களுக்கு தான் கூட்டணி பேச போகிறாங்க. இப்போதைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டணியாக அதிமுக கூட்டணி தான் இருக்குது. அதனால் எலெக்ஷன் நேரத்தில் இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. செங்கோட்டையனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய டைரக்ஷன் பிரகாரம் தான் செங்கோட்டையன் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது எப்படி? இல்லை அது தெரில. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் உள்ள அந்த சின்ன பசங்க ஒரு வேளை பின்னணியில் இருந்தது. ஏன்னா விஜய் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் விஜயை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி அந்த பேர குழந்தைகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க தாத்தா போய் விஜய் கட்சியிலேயே போய் சேருங்க, அவரைவாது வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கலாம். அதாவது பாருங்கள், ஒரு பெரிய அவர் நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக செங்கோட்டையனை பற்றி பேசுகிறோம். அவர் வந்து ஒரு பஸ்ஸில் தான் வந்து இறங்குறாரு. பெரிய ஒரு 50-100 காரில் வந்து தொண்டர்களோட ஆதரவாளர்களோடு வந்து இறங்கலை. ஒரே ஒரு பெரிய பஸ்ஸில் ஒரு 4 பேர் தான் வந்து இறங்குறாங்க. மீதி சீட்லாம் காலியாக தான் இருக்குது. வந்து இறங்குறாங்க. அவ்வளோதான் அவருடைய வெயிட்டு. இதுக்கு மேலே என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? செங்கோட்டையனை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை, அந்த பஸ்ஸுலேருந்து இறங்கின அந்த காட்சிகளை பார்த்தீங்களா நீங்கள்? வந்தவொடனே புஷி ஆனந்த் கை கொடுக்குறாரு. ஒருத்தர் 2 பேர் தான் தெரியுது யார் ஒரு அப்படின்னு. அரசியல் விமர்சகரா செங்கோட்டையனை இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியாது. இல்லை, செங்கோட்டையனை பற்றி பேசுறது இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்றீங்க. ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கே பாருங்கள், ஒரு முன்னாள் எக்ஸ் எம்பி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட வந்து சேர் போடாமல் பின்னாடி ஓரமாக வந்து நின்றுருக்குறாங்க. சரி, முன் வரிசையில் அமர்ந்திருந்ததுலாம் யார் பெரிய பெரிய ஆட்களான்னு பார்த்தா கவுன்சிலர் கூட கிடையாது. அப்போ இப்படி தான் நடத்துவாங்க. அப்போ அந்த அந்த ஒரு சம்பவமே போதும், யார் தாவேகா பக்கம் மூத்த நிர்வாகிகள் யாரும் போக மாட்டாங்க. செங்கோட்டையனுக்கோ செங்கோட்டையுடைய ஆதரவாளர்களுக்கோ தாவேக்காவில் மரியாதை இருக்காதா? அவ்வளோதான். அந்த கொடுத்துருக்காங்கல்ல, செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் அங்கே சேரே போட்டு அவர் தான் உட்காந்துருந்தார். மித்த ஒரு எக்ஸ் எம்பி, தாவேக்கா ஒரு புது கட்சி, உங்களுக்கு கவுன்சிலர் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ் எம்பி வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்காவது நீங்கள் ஒரு மரியாதையாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவங்களவே நீங்கள் ஓரமாக நிற்க வச்சுருக்கீங்கன்னா யார் உங்களை நம்பி வருவா அந்த கட்சிக்கு? அதுதான் நடக்கும். அதனால தான் யார் ஒரு சின்ன கட்சி, ஒரே ஒரு எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட ஏன் தாவேக்கா பக்கம் போக மாட்டேங்கிறாங்கன்னா அங்கே இதுதான் நடக்கும். அட்லீஸ்ட் வந்து உங்கள் கட்சியில் வந்து ஒரு செங்கோட்டையன் வந்து சேர்றாரு அப்படின்னா ப்ரெஸ் மீட் பண்ணும்போது விஜய் கூட இருக்கணுமா இல்லையா? புஷி ஆனந்த் வந்து இருக்கிறார். புஷி ஆனந்தோட சீனியாரிட்டி என்ன, செங்கோட்டையனுடைய சீனியாரிட்டி என்ன? அப்போ இப்படி தான் நடக்கும். பிஜேபியிலையாவது பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு ஜாதி சங்க தலைவர் போய் சேர்ந்தால் கூட அமித்ஷா முன்னிலையில் போய் ஜேபி நட்டா முன்னிலையில் போய் சேர்றாங்க. குஷ்பு இவங்கெல்லாம் அந்த ஒரு யூடியூபர்லாம் கூட போய் ஜேபி நட்டா முன்னில் ஒரு யூடியூபர், தமிழ்நாட்டு யூடியூபர் போய் சேர்ந்தார். அப்போ அந்த ஒரு யூடியூபருக்கு அவ்வளோ மரியாதை ஒரு தேசிய கட்சி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், விஜய் வராமல் வந்து இவர் வந்து உட்காந்துருக்கிறாரு. செங்கோட்டையன் போய் புஷி ஆனந்த் கூடயும் அர்ஜுனா கூடயும் இன்னும் முகம் தெரியாத ஆட்கள் கூடயும் போய் உட்காந்துருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? விஜய்னால தூய்மையான ஆட்சி தர முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இதை பலரும் இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் வெளியில் நம்புகிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு நம்மளால் சொல்லிட முடியாதுல்ல. அதாவது விஜய் கூட இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அவரை பற்றி மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஆதவ் அர்ஜுனா வந்து இவ்வளோ தூரம் பிரபலமாக பேசப்படுறார்ல, இதற்கு வந்து என்ன காரணம்? அவர் வந்து அடிமட்டத்திலிருந்து ஏதோ ஸ்கூல் படிக்கும்போது மக்களுக்காக போராடினாரா, இல்லை காலேஜ் படிக்கும்போது போராடினாரா, இல்லை அதற்கு பிறகு வந்து அவர் போராடினாரா, குரல் கொடுத்தாரா, இல்லை சோஷியல் மீடியாவில் எழுதினாரா, அது என்னது நீட் தேர்வை பற்றி ஏதாவது அதனை எதிர்க்க ஏதாவது எழுதியிருக்கிறாரா, எப்படி அவர் மக்கள்கிட்ட அறிமுகம் மாறாரு அப்படின்னா, எடுத்தெடுப்புலே ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், எடுத்தவொடனே ஒரு கட்சி தலைவர், அவர் விடுதலை சிறுத்தைகளை போய் சேர்றாரு. எப்படி சேர்றாரு? பணபலத்தின் மூலமாக போய் சேர்றார். அந்த பணம் வந்து அவருக்கு எப்படி கிடைச்சிது? அதாவது லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவருடைய மருமகன் இவர். லாட்ரி அதிபர் மார்ட்டின் முதல்ல யார் அப்படின்னு பார்க்கும்போது, திமுகவினுடைய ஆட்சியில் பல அத்துமீறல்கள், பல அதாவது என்ன சொல்கிறதுனா பல நில ஆக்கிரமிப்புகள், பல முறைகேடுகள், இப்படி பல விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இந்த லாட்ரி மார்ட்டின் வந்து இருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நில அபகரிப்பு தடுப்பு சட்டம்னு ஒரு தனி பிரிவையே உருவாக்கினாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் முதல் முறையாக கைது செய்யப்பட்ட விஐபி யார் அப்படின்னா மார்ட்டின், லாட்ரி அதிபர் மார்ட்டின். கோயம்புத்தூரில் ஒரு 2 கோடி ரூபா நிலத்தை ஒருத்தர்கிட்ட பறித்து வச்சுருக்கிறாரு. இன்னும் பல இடங்களில் பல முறைகள் ஈடுபடுறாரு. திருப்பூரில் ஒரு கேஸு, இப்படி பல கேஸ், இதெல்லாம் நிறையா சிபிஐ கேஸ்லாம் இருக்குது. இந்த அவ்வளவு வழக்குகள்லேருந்து அவர் வந்து இது எப்படின்னா திமுகவினுடைய முழுக்க பொலிட்டிக்கல் கவரில் பொலிட்டிக்கல் பேக்கப்பில் அவர் தப்பிச்சு கொண்டே வராரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் ஆளாக கைது செய்யப்படுறாரு. அடுத்து என்ன செய்கிறாருன்னா திருப்பூரில் ஒரு வழக்கு, அதில் போய் இவரே கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிறார்.
அப்போ அதிமுகவினுடைய அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து பிடியை வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து சாதாரண ஏழை எளிய மக்களை வந்து சுரண்டி லாட்ரி விற்று அதில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் பணத்தை வைத்துக்கொண்டு அதை திமுகவுக்கு அதை ஃபண்டாக கொடுத்து திமுகவின் சப்போர்ட்டில் மேலும் மேலும் பல முறைகளில் செஞ்சுட்டு வர்றாரு இந்த மார்ட்டின். திமுக இவருக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுது. அதனால ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க, லாட்ரியை தடை பண்ணாங்க. லாட்ரியை வந்து அவங்க ஜெயலலிதா நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், அதே மார்ட்டின்ட்ட அவங்களும் வந்து தேர்தலுக்கு பணம் வாங்கியிருக்கலாம். இல்லை மார்ட்டின் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லாட்ரி வியாபாரியை கொண்டு வந்து விட்டு அவரை பிஸ்னஸ் பண்ண வச்சு அவர்கிட்டருந்து பணம் வாங்கியிருக்கலாம். பட் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, லாட்ரியே சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிரானு சொல்லி அதை முழுசாக அதை தடை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை இப்போ முந்தைய ஆட்சியில் அவங்க தடை பண்ணுறாங்கன்னு வைங்களேன், முழுசாக தடை பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த மார்ட்டின் இந்த மாதிரி தான் பணம் சம்பாதிக்கிறார். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தான் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்தவொன்னே அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கிடைக்குமா? எவ்வளோ பேர் இங்கே அடிபட்டு மிதிப்பட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ பணத்தை வைத்து தான் கிடைக்கிது. அந்த பணத்தை வச்சு தான் அவர் ஸ்டாலின் குடும்பத்தோட நெருக்கமாகறாரு, சபரீசன் கூட எல்லாரு கூடயும் அவர் நெருக்கமாகறாரு. இன்றைக்கு அவங்களுக்குள்ள ஒரு இது பிரச்சனைன்னு சொன்னோன்னே இன்றைக்கி தனியாக போய் வந்து அவர் விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி விஜயும் வந்து எந்த பணத்தையும் செலவு பண்ணுறது இல்லைன்னு சொல்லப்படுது. ஆதவ அர்ஜுனா தான் பணம் செலவு பண்ணுறாரு. இப்போ சாதாரண ஏழை எளிய மக்களை சுரண்டி லாட்ரி சீட்டு விற்று அந்த லாட்ரி பணத்தை வைத்துக்கொண்டு விஜய் கட்சியை நடத்தக்கூடிய இவங்க ஆட்சிக்கு வந்தால் தூய்மையான ஆட்சி நடத்துவாங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா எப்படி பணம் வருது என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஊழல் கட்சி, இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்து அப்படி தூய்மையான அரசியல் பண்ணுவார் விஜய், தூய்மையாக நடந்துக்குவாருங்கிறாங்க. அவர் சினிஃபீல்ட்லேயே தூய்மையாக நடக்காதவர் அவர் எப்படி வந்து அரசியலில் தூய்மையாக நடக்க முடியும்? இந்த செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததை ஒரே வரியில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்? ஒரு பொருந்தாத சேர்க்கை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, நிறைய விஷயங்கள் ரெடியாக முன் வச்சுருக்கீங்க. பொதுமக்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எடுத்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய வாக்குகளாக 2026 தேர்தலில் அவங்க காட்டுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி வணக்கம்.